ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சுபா சக்திவேல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான ஹெல்த்தியான கூட்டாஞ்சோறு. வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். பொடிசாக அரிஞ்ச சின்ன வெங்காயம், பொடிசாக அரிஞ்ச பூண்டு, கொஞ்சம் அவரைக்காய், கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், பட்டாணி, கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி. நான் சின்ன தக்காளின்றதுனால 4 எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் நீங்கள் 2 சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குடமிளகா, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய். தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கடுகு, மிளகு, ஜீரகம், வெந்தயம், கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரு 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி. நான் இந்த கிளாஸ் அளவுக்கு 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். மொத்தம் 1.5 கிளாஸ் அரிசி, 1/2 கிளாஸ் அளவுக்கு பருப்பு. இந்த 1 கிளாஸ் அளவு அரிசி எடுக்கிறேன் அப்படின்னா 2.5 கிளாஸ் அளவு தண்ணி வைப்பேன். ஓகே, வாங்க கைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு பெரிய 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் ஜீரகம் சேர்த்துடலாம், மிளகு சேர்த்துடலாம், வெந்தயம் சேர்த்துடலாம், அதெல்லாம் பொரிஞ்சதும் நறுக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயமும் பூண்டையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த சாம்பார் பொடியும் ஆட் பண்ணிடலாம். இந்த சாம்பார் பொடியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் சேர்த்து. இப்போது இதில் நறுக்கி வச்சுருந்த எல்லா காயும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். பீன்ஸு, கேரட், அவரைக்காய், குடமிளகாய், பச்சை பட்டாணி, முருங்கைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, இப்போ கத்திரிக்காய்.
இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம போட்ட சாம்பார் தூள், மஞ்சத்தூள் எல்லாமே வந்து எல்லா காயோடையும் நல்லா கோட் ஆயிடுச்சு. நீங்கள் யோசிக்கலாம், என்ன இன்க்ரீடியன்ஸில் வந்து இவங்க புளி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே மூட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு புளி அவாய்ட் பண்ணான்னா ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டில் நார்மலாக நான் புளி சேர்க்க மாட்டேன். அதுக்கு பதிலாக வேறு ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்ப்பேன். நீங்கள் புளி சேர்த்தா என்ன டேஸ்ட் வருமோ அதே மாதிரி அப்படியே இருக்கும். வந்து அது என்ன அப்படின்னா லெமன். நான் இந்த கிளாஸ் அளவுக்கு 2 கிளாஸ் எடுத்தேன்னே. 1.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி, 1/2 கிளாஸ் அளவுக்கு பருப்பு. ஸோ நான் 1 கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வைப்பேன். ஸோ மொத்தமாக சேர்த்து 5 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். கூட்டாஞ்சோறுன்றதுனால காயெல்லாம் சேர்ந்து வேகணும், அதனால எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ மொத்தம் 6 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போது அரிசி, பருப்பு, தண்ணி எல்லாம் ஒன்றா சேர்த்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நான் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் சொன்னேன்ல, லெமன் ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி தழை இதை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு சேர்த்துக்கலாம். புளிப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதோட சுவையை கூட்டுறதுக்கு கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு குக்கர் விசில் வச்சு ஒரு 4 விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்டியான கூட்டாஞ்சோறு ரெடி. 4 விசில் விட்டு வெந்ததுக்கப்புறமா, ஸ்டீம் போனதுக்கப்புறமா பாருங்கள், கூட்டாஞ்சோறு நல்லா சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது கூட ஒரு 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். இதோடு நீங்கள் அப்பளம் வச்சு சாப்பிட்லாம், சிப்ஸ் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் இதோடு நீங்கள் வச்சு தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அது என்ன ஐட்டம் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். Bye guys!